महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे महिषासुरमर्दिनि माता जगदम्बे। हे मधुकैटवनाशिनि माता जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। असत्यमर्दिनि ज्ञाननाशिनि असत्यमर्दिनि ज्ञाननाशिनि हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि हे जन्मदायिनि हे परमेश्वरि ज्ञानप्रदायिनि सहयोग स्थापिनि हे जन्मदायिनी निद्रा तमसिनि नंदिनि माता जगदम्बे। भोगवती अमोघा चामुंडा जगदम्बे। विलासिनी सुखदा निष्कामा जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। महाकाली शांता कामस्वरूपा। महाकाली शांता कामस्वरूपा। पद्मालया सदा पूजा पूर्णा। पद्मालया सदा पूजा पूर्णा। उग्रप्रभा सर्वमंगला मां जगदम्बे। वज्रकङ्काली रक्तप्रिया जगदम्बे। योगिनी परमानन्दरूपिणी जगदम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு அனுமதி கோருவோம். தாய், இப்பிரபஞ்சத்தின் மொத்த ஆனந்தத்திற்கும் காரணமானவரான தாங்கள் தயவு செய்து எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். எங்களுக்குள் பரிபூரண மகிழ்ச்சியை தந்து அது எதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை புரிய வைத்தவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் கோபங்களையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் தரிசனத்தை காணும் பொழுது நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்து அதன் ஆனந்தத்தை அனுபவிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கு தயவு செய்து ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் இன்றைய கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றி எங்களை எப்பொழுதும் சமநிலையில் தயவு செய்து வைத்திருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தமோ குணத்தை தலைமை தாங்குபவரான தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாಯಿ, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ரஜோ குணத்தை தலைமை தாங்குபவரான தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் வைத்திருங்களம்மா. மெதுவாக நமது கவனம் நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சிக்கு காரணமானவரான தாங்கள் எங்களுக்குள் சத்வ குணத்தை நிலைநிறுத்துபவராவீர். எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்தி நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தருபவர் தாங்களாவீர். தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையிலேயே வைத்திருங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாய், தங்களின் சக்திக்கு ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைய அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தாங்களே வார்த்தைகளின் ஆரம்பம் முடிவுமாவீர். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச குணங்களான விவேகம், அவரின் ஞானம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற குணங்களை எங்களுள் எங்களின் தூய விருப்பத்தின் மூலமாக நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் மூலாதாரம் முழுமையும் தங்கள் அருளால் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு தூய்மை அடையட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
श्रीं गणेशां गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं
स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்துபவரான சித்தேஸ்வரியாக விளங்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் சமநிலையான வெப்பம் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களுள் இருக்கவும், எங்களின் சிந்தனைகள் சமநிலையில் சீரான ஓட்டத்தில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கும் தாங்கள் தங்களின் தரிசனத்தை எங்களுக்கு உணர்த்தி விடுங்களம்மா. தங்களின் தரிசனம் காணும் பொழுது நாங்கள் தூய ஆத்மாவாகவும் தூய அறிவை பெற்று ஸ்ரீ கணேசரின் ஞானத்துடன் எங்களுள் அமைதியையும் திருப்தியையும் பெற்றவர்களாக இருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களுள் தர்ம சிந்தனைகள் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்பட்டு எங்களின் குருவிற்குரிய நிலையையும் தயவு செய்து உணர்த்துங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மைய ஹிருதயத்தில்
நமது கவனத்தை வைத்து ஜெய் ஜெகதம்பா என்கின்ற மந்திரத்தை 12 முறை கூறுவோம். நாம் மூச்சை இழுத்து அம்மந்திரத்தை கூறும் பொழுது இது ஒரு நன்கு மூச்சு பயிற்சியாக இருக்கும். நமது மூச்சை இழுத்து நமது இதயத்தில் நிறுத்துவோம். ஜெய் ஜெகதம்பா 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 ஜெய் ஜெகதம்பா. மெதுவாக நமது மூச்சை வெளியில் விடுவோம். தாய், எங்களின் இதய சக்கரத்தில் ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறீர்கள். தங்களின் அன்பின் மூலமாக எங்களை தூய ஆத்மாவாக எப்பொழுதும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி அதில் எப்பொழுதும் தூய சிந்தனைகள் மட்டுமே தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படுகிறது. தாயே, எங்களுக்குள் பொறுமையையும் இனிமையையும் நல்லொழுக்கத்தின் எல்லையையும் உணர வைப்பவரும் உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாயே, தங்கள் அன்பை உணர்கின்ற நாங்கள் தாங்கள் இட்ட பணியை செய்வதற்கும் எங்களை தயவு செய்து வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை விசுத்திக்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினி, எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை தயவு செய்து எங்களுள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நிர்விச்சாரா நிலைக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்களம்மா.
கவனம் அதிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நிர்விகல்பா நிலை. தாயே, எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல மோக்ஷ பிரதாயினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல மோக்ஷ பிரதாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். With this beginning, we understand that the great saints of Maharashtra, that time, the greatest was Ganeshwar, because he saw the future that's going to come, and he told people about you that the men of God will become prophets and they will have powers to make others prophets. Now we do not realize what are we when we become surgeons. We become so much still worried about things which have no value. If you see, in the ultimate, all these things have no value, they are so temporary. And if you go on wasting your energy about things that have no spiritual value, that doesn't matter, you are going to waste your life, because now you are that what is described, the oceans which are talking nectar, oceans of talking nectar. Nectar, not the nectar that we understand, nectar of spiritual bliss. You are that. And when you are that, then what is expected of you about yourself? Just find out. You just find out yourself, reflect back. What is expected of me, of myself? What am I doing about it? I am worried about this nonsense, that nonsense. And I am supposed to be the ocean of blissful nectar. I am supposed to be the forest of the kalpatarus, the trees
that give the boon to the people, huge big trees. And then what am I doing? My giving capacity is so low. What do I give others? I don't even have attention that can absorb the energy of the divine. The attention should be such that I should be able to absorb the attention of the divine. Instead of that, my attention is on wrong things. And what am I doing? What do I do about myself is that I am not trying to manifest that special quality, the highest quality, the one that I am born after ages. I've been born so many times. I've been a saint, I've been going around seeking God, I've been going around. And again when I'm born in this lifetime, for such a tremendous task, again I'm lost with the same nonsense. I'm still moving about with the same nonsense. If you understand that, then you will know that what importance it has today on this day of our international seminar. Internationally, you are all related to each other and to nobody. Internationally. You are all relations to each other. These are the relations which are relations of deep friendship. Friendship has no bias, has no lust, no greed, nothing. It's just friendship. It's pure relationship. And we are that. We call some of us like, what is the matter with you, madam? Will you please go and sit there side? This is not to be done. Ikra kon basla hai? Karan, please sit down. Hello, get up. This is not to be done when I am speaking. What are you doing? कोण आहे ते? नाही तसं नाही. त्यांना समजत आहे तुम्ही कशात माताजी बोलतायत तर बघून राहिल्यात का बोलताय? लक्ष कुठे आहे? 100ला सांगितलं मी. पण तेवढ्यात येऊन त्या इस्त्री करतील नाही तर माझी शॉल करतील नाही तर काहीतरी करतील. मग त्यात तसंच करतात. म्हणजे मी बोलते काय ते बघते की बोलते? I just don't understand. Am I talking just I mean, it has any meaning or not in your hearts? Or I'm just talking without any meaning? Sometimes I don't understand if I'm talking to real Sahajogis or I'm talking to some walls here that who are not bothered about what I'm talking. Bring down your attention to what I'm saying. It's important. Otherwise, how are you going to learn this? Where is your attention? So it's all right to say that it's all love, it's all affection, it's all goodness, it's all very sweet thing, you see. But you must know that you have to come up. These trees have come up after a great struggle against the whole atmosphere, against the whole surroundings. They have come up on their own, except for the Mother Earth, to which they are connected. So you people must know that you all are here to come up, to fight yourself, to find out what's wrong with you. Where is your attention, first of all? The attention has to move in such a manner that outward you grow and inward you hold fast to your mother. With complete respect. Those who cannot do it are absolutely useless. If any tree doesn't try to hold fast these Mother Earth, it will follow. I mean, it's just what it is doing and for which it is rewarded. It's nothing to do with the Mother Earth. The Mother Earth has this speciality. Tumi kon basa khali. This Mother Earth has this speciality. And if this Mother Earth is not going to be linked by you, by your purposeful adherence,
continuous identification, you're going to follow like a dead tree. So it's very important to understand that you are great, no doubt. These trees are great. They have fought through, they have come up. Where is your attention? And what are you here for? What is needed? To sticking to things which are against your growth. Bothered about things which go against you all the time. The first and foremost thing that goes against us is our own nonsensical ego. We must understand this ego is the greatest barrier within us. And we have to get out of it. The Kundalini has to rise like the tree has risen up. And the ego is the biggest hurdle for most of us. It appears in many ways. We fight the Mother Earth which is giving you the source. You are the very being of that Mother. She has created you. She has made you. Because of her you have come up. You are fighting her, arguing her, going against. This is your ego. How will you grow? And once you start growing, the sun can help you. The sky can help you. Everything can help you. The nature can help you. But you must have complete desire to rise above your dwarfness, above your selfishness, above your conditionings, and especially your ego. All this, when we say that you are this, there's no need to be puffed up. You see, if I tell a little tree that you are going to be a big tree, doesn't mean that it has become a big tree. One has to become the big tree by pushing forward. And that quality, like Ganeshwara, like Tukarama, like Ramdas, you all have to become that quality. They never saw me. I just nourished them without they seeing me. But they nourished themselves on their own virtues, on their own qualities, on their own greatness. You have to be great like that. Instead of that, if you live with false notions about yourself, artificial things, absurd ideas, all nonsense that we have gathered through our upbringing, through our nationality, through our reading, through other gurus, and through our own mental projections, are going to be extremely dangerous for the growth of every individual Sahaja-yogi, and as a whole also it will affect. So we have to take a vow today that we are going to behave in a manner which behoves our advent, not Mother's, our advent at this time which is being described and prophesied. The prophecy was made long time. If we understand that we have come on this earth for that purpose, we really separate ourselves from all the rest of the nonsense that goes on and try to rise towards the sky as these trees have done. You should not follow any other Sahaja-yogi in all anti-growth activities. And anyone who tries to create a kind of a group or tries to impress you by saying
that he can teach you something higher, lower, all kinds of techniques and this and that. You have to forget. First of all, you must know that Sahaja Yoga is a growth within, and that growth expresses itself outside. So that within growth is to be done by you fully, with full understanding. Then I don't have to tell you about anyone. You won't be vulnerable to nonsensical talk and jabbering. You have some people who are intellectuals. Intellectuals have a bad habit of intellectualizing everything. Intelligence is nothing for God, because God has created you. So you have to see through that. There are some people who are very emotional and try to express themselves emotionally. You have to get out of those ideas, and you have to understand that emotions can play a very dangerous role in life. Now, we have decided to have so many marriages in Bodhi, which is a very nice thing and auspicious thing. I am very happy about it, that we are going to have so many marriages. It is auspicious, because marriages are supported, blessed by God. You are so special, because I am sitting here before you for these marriages. But don't make a fuss out of a marriage. Don't create a problem by becoming superficial about marriage. These are the marriages of Brahma Ekatva, where one feels the oneness of the Spirit, of the all-pervading God. Try to know that these marriages are done among saints and not among ordinary people. Try to respect the inner quality of a person. If somebody is a Sahaja Yogi of a high quality, that must be respected, and that must be loved, and not the outer qualities. The outward qualities are nonsensical. You must respect each other when you marry, because you are all saints. You are saints of very high quality, I have told you, and the potential is so great, which is already described to you, that only your assumption can fetch you that way. अब मैं हिंदी में थोड़ा सा आपको बताना चाहती हूँ कि सहज योग में हम लोग अब ये नहीं जानते कि हमारे बारे में हजारों वर्ष ये बताया गया था कि ऐसे महान लोग संसार में आएंगे, और पहाड़ के पहाड़, ऐसे बड़े बड़े वृक्षों के बड़े बड़े अरण्य संसार में घूमेंगे, जो बोलते हुए चलते हुए दुनिया को उनकी इच्छाओं की पूर्ति के कल्पतंत्र जैसे सागर उमड़ते हो, जिसमें कि ऐसे चंद्रमा जिसके ऊपर कोई कलंक नहीं, यह आपके वर्णन हजारों वर्ष पहले the whole world is hoping to happen these things, that they should get such people on this earth, those which are described. इस तरह से हो रहा और हो गया, लेकिन अभी इसकी प्रगति मेरे विचार से बहुत बहुत धीमी, इसकी प्रगति बहुत धीमी। प्रगति आपकी वजह से धीमी हो जाती है। ऐसी जगह चित्त अपना जाता है जहाँ हम अपने को गिरा लेते हैं। अपना चित्त इस पेड़ का जैसा पृथ्वी से पूरी तरह से निगडित है, ऐसा आपको अपनी मान ये ऊंचाई जो भी उठाकर, और जो लोग इसलिए हर सहयोगियों का ये कर्तव्य है, ये पूरी तरह से कर्तव्य है कि वो जाने कि सारी दुनिया आपकी तरफ आंख लगाए बैठी हुई है और आप अपने गौरव को पहचाने। The whole world is watching your progress. The whole world is expecting this to happen. The whole world has already pronounced it.
And where are we? Where are we? Our progress is so slow. We are worried about stupid things, material things, worldly things, superficial things, artificial things. So one has to understand that you are here today for this international seminar to promise me. आप लोग यहाँ पर आज मुझे वचन देने आए हैं इस इंटरनेशनल सेमिनार कि माँ तुम जितनी मेहनत करते हो उसी तरह से हम भी मेहनत करेंगे. Everybody seems to be younger than me in this group, but you have to promise that mother will work with the same zeal, with the same attention as you are doing, and try to settle ourselves, quieten yourself with it. We talk too much, do nothing. Try to reserve your energy in that silent dignity. उस शांत में गौरव में आप अपने को ऊंचा उठाएं. अपने बारे में पूरी आपको कल्पना होनी चाहिए कि आप हैं क्या. You must have full idea as to what you are. You must understand what have you been up to, what have you done about it. Talking. That's not the way it is going to work. The atmosphere is nice. Everything is fine. The future seems very jubilant. Everything is fine. But the highest above everything is the hope of your mother that you are going to emancipate the whole world. Give attention to that. Think about it, that you are going to. You have to be the walking, talking, moving forest of that divine love. That's the Tambara Pragya. I hope you understand. Today is a very important day. I feel that if this body session works out well, maybe we might achieve a lot next year. म्हणून सर्वांना हात जोडून विनंती आहे की कृपा करून सगळ्यांनी स्वतःचं. Sometimes impossible to accept a puja. Today is a puja of a great day and a great time. At this time, a big reservoir has to be opened up. But it is to be channelized through people. And how can I channelize through people who are filled with vanity, with stupidity, or with small-mindedness? You have to be large, huge, big-hearted, great people. You are all born again who were great today again, but somehow you are still mixed up with your surroundings. So try to understand your own importance and the importance of the time. It is to worship yourself, to worship, but to be worshipable. You all think that only by dressing up properly or by putting up any show like that we become worshipable. We do not. We should be worshipable to ourselves, to see that whatever we are doing, it has that grace and beauty, the love and the greatness of the saints who are very great saints, not ordinary but tremendous saints. It is being described. Actually, Jnaneshwara in this poem has really worshipped you. I wish we had people like Jnaneshwara, but they are all inside my body. You are all outside. And whatever he said has to be fulfilled. Not only that,
but whatever is said is the truth. आपसे सबसे ये विनती है कि कृपया अपनी ओर नजर, आप सब सिंहासन पर बैठे, उस सिंहासन को पाइए, उसके जैसे हो। दुनिया के मुकाबले में आप लोग बहुत बड़ी, लहान लहान गोष्टीमध्ये अडकून राहणारे लोक स्वयोगाला प्राप्त होऊ शकत नाही. काही अर्थ नाही, स्वतःची फसवणूक करून राहिले. इतकं मोठं ते मिळवा, त्या गंभीरपणे या पूजेला काही created this atmosphere. Think of that, what they have done. They have fought all the time. They were tortured. They had none of these facilities as you are. They have none of this enjoyment, nothing of the kind. While you've got it all, everything on the plate. So be deserving people, authorized people, and work it out in that way. Otherwise this world we cannot change. This puja has a very special significance upon it and has to be done by people who know that they are these great personalities. It has nothing to do with your so-called artificial positions in life or anything that is outside. It's the inside. In this seminar, one should not talk too much about outside things, but just talk out about what? About your mother or about surgery. Best thing is to talk about your mother, so it neutralizes both the ends. And it works out. It works out. It's a simple thing one has to understand. That God has been so kind to you, so kind. You don't have to fight for your saintliness. Nothing. You are all brothers and sisters. You are all here. So much close to each other. You are not alone. You are so great that you can know what you are. Who told them? Who looked after them? Who had them? Today you are just like VIPs. So please try to understand that you have to have a very humble attitude towards all these saints and towards Sahaja. Try to absorb as much as possible. Be kind to yourself. स्वतःकडे लक्ष असावे, स्वतःकडे बघावं. आणि विशेष करून महाराष्ट्राच्या मंडळींवर फार याची जबाबदारी. कारण महाराष्ट्र म्हणजे संत साधूची भूमी, सगळ्यांनी पूजलेली, मान्य केलेली योगभूमी आहे. त्या ठिकाणी अर्धवट लोकांनी सहयोगाला येऊ. जर कुणी असे असले तर त्यांना काढून टाकले. ज्यांना सहयोगाबद्दल आस्था नाहीये अशा लोकांनी सहयोगात येऊ नये. आणि ज्यांना आहे त्यांच्या वागण्यात, त्यांच्या बोलण्यात, त्यांच्या व्यवहारात ते एक मोठंपण, ते राजेशाहीपणा दिसायला पाहिजे. तसा जर नसला तर मात्र तुम्ही स्वतःच्या वागणुकीने, वर्तनाने त्या सर्वांवर फार वाईट परिणाम करणार. म्हणून आज जी मंडळी इथे आलेली आहेत, विशेष करून महाराष्ट्रीयन मंडळी, त्यांना माझं विशेष करून मागणं आहे की आपलं वर्तन, आपला स्वभाव, आपलं बोलणं फार शालीनतेचं असायला पाहिजे, गौरवाचं असायला पाहिजे. हे जर झालं तरच तुम्ही आपल्या या मोठमोठ्या संत साधूंची पूर्णपणे सेवा केली असं. सर्वांवर परमेश्वराचा आशीर्वाद असा. मे गॉड ब्लेस यू ऑल. साक्षात् श्री आदिशक्ति माता जय श्री निर्मला देवी நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையினுரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுக்கு தெய்வீக நுண் அதிர்வுகளால் உணர வைத்தமைக்கும், எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.